இந்த வீடியோவில் வந்து ஸ்லாட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய திக் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேன் எடுத்துகிட்டு இந்த சென்டர் பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எலங்கேட்டட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பஞ்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பேடு ஓகே. இப்போ வந்து ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு பேட்ச் வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பஞ்ச் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து ஒரு பிளைன் எடுத்துகிட்டு இந்த சென்டர் கர்வை பிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு இந்த பிளைன் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்கெட்சில் இந்த பிளைனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சென்டர் ரெக்டாங்குலர் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு பஞ்சு வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லாட் ஆப்ஷன் ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. சென்டர் கர்வ் இப்போ ப்ரிவ்யூ இப்போ டிஃபால்ட்டாக வந்து நமக்கு ஸ்லாட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து இன்னர், இது வந்து அவுட்டர். இங்கே வந்து நியூட்ரல் கொடுத்தோம்னா இதை வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் வந்து சேமாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இங்கே வந்து 3 இருக்குன்னா இன்னர் 1.5, அவுட்ரு வந்து 1.5 வந்து எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் ஓகே.